இன்னைக்கு சோயா செமி கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சீரகம், சோம்பு, மிளகு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக வந்து இஞ்சி பூண்டு கட் பண்ணி கூட வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கிற டைமில் வந்து நீங்கள் சோயாவில் நல்லா சுடு தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுருங்க. ஸோ வெங்காயம், தக்காளி வதங்கினதுக்கப்புறமா உப்பு, கசகசா, கொஞ்சமாக வந்து முந்திரி இத வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர்ல வந்துட்டு எண்ணெய், கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு, நம்ம அரைச்சு வச்சதையும் போட்டு, இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிறலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மல்லித்தூள். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும் அப்டின்னா, நீங்க நார்மல் சில்லி பவுடர் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து அத ஸ்கிப் பண்ணிறலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமா கரம் மசாலா, தேங்காய் பால் இத ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 டூ 7 மினிட்ஸ் குக் பண்ணீங்க அப்டின்னா, கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.